வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு லைவ் மீட் இருக்கு. ஸோ அந்த லைவ் மீட்டோடைய லிங்க் நம்மளுடைய டெலகிராமில் நாளைக்கு மார்னிங் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு உங்களுடைய அங்கே டெக்னிக்கல் டவுட்ஸை பற்றி நம்ம அங்கே டிஸ்கஷன் பண்ணலாம். அதில் கரன்சிஸ் பேர் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மார்னிங் 10 ஆர் 11க்கு பிஃபோர் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் அந்த மீட்டில் வந்து நம்ம சேர்த்து கவர் பண்ணுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமுடைய லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நியூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய நியூஸ் கிடையாது. ஓகேங்களா? செஃபோடைய ஸ்பீச்சஸ் அண்ட் ஆஸ்திரேலியா ஜப்பான் நியூஸஸ் தான் இருக்குது, அது முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தான் நமக்கு இன்வென்ட்ரி ப்ளஸ் யூஎஸ் உடைய கோர் இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது. அதில் வந்து எக்கனாமியோடைய டெப்த் என்ன, ஃபைனான்ஷியல் கண்டிஷன் என்ன, நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எவ்வளோ செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நாளைக்கு டிஸ்கஷனில் இருக்கும். 11:30 PM இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டேட்டா இவ்வளோ பாயிண்ட்டுக்கு இவ்வளோ பாயிண்ட் வரும் அப்படிங்கிறதுல அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அதை வந்து நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு தான் வியாழன் வெள்ளி அதை சார்ந்திருக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு அடுத்த மே வரக்கூடிய மாதம் மே 1ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு வந்து எஃப்எம்சி மினிட்ஸ், அதாவது ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு முன்னாடி அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஸ்பீச்சை வச்சு ஓரளவு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் இந்த முறை ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இருந்தாலும் 11:30 மணிக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு கீ பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து லைவ்ல மதியம் டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஓடைய சார்ட் பார்க்கலாம். ஸோ டிஎக்ஸ்ஓ பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நமக்கு வந்து நான் ஃபார்ம் பேரோலில் ப்ரைஸ் வந்து மேலே போனது இம்மிடியட்டாக கீழே வரும்போது இங்கே பேட்டர்ன்ஸ் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ மார்க்கெட்டில் ஹெவியான பெரிய செல்லிங் வந்து டிஎக்ஸ்ஒய்க்குள்ளே இருக்க போதா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ப்ரைஸ் இங்கேருந்து வந்துட்டு ஒரு கரெக்ஷனுக்குள்ளே வந்துட்டு இங்கே இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு இந்த ஹை பிரேக் ஆயிடுச்சு. ஸோ தட் ப்ரைஸ் வந்து ட்ரெண்டிங்க்கு போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆக போகுது. ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும், அவ்வளோதான். அந்த சப்போர்ட்டுக்கான ஒரு கரெக்ஷன் செல் மார்க்கெட் தான் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து கோல்டு கூட நம்ம மெர்ஜ் பண்ண முடியாது. மெட்ரோ கரன்சி மேஜர் கரன்சிஸ் பண்ணக்கூடியவங்க இந்த டாலர் இண்டெக்ஸை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிடுக்கு. ஸோ இப்போ ஒரு 4 hour அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து அந்த சப்போர்ட் லெவலில் இப்போ வந்து நிற்கிது. அதனால மார்க்கெட்டில் ஒரு சின்ன ரைஸ் ஆகிட்டு ட்ராப் ஆகலாம். இந்த லோ பிரேக் ஆகும்போது தான் 103.90 அப்படிங்கிற லெவல் பிரேக் ஆனால் தான் நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 103.50 அல்லது 103க்கு வரும். 103.50 விட நம்ம செக் பண்ணணுமே தவிர 103 வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்கும். இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும்போது ஒருவேளை ப்ரைஸ் இங்கேயே சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு வருவான். ஆனால் இந்த ரைட் ஷோல்டர் 104.70க்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டும்தான் புல்லிஷ். அது வரைக்கும் எங்கெல்லாம் செல் பாயிண்ட் கிடைக்குதோ டிஎக்ஸ்ஒய் செல் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டை இந்த கேண்டில்ஸை மட்டும் நல்லா கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட்டோடைய வீக்னஸ் தெரியுது. ஸோ நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம இப்போ செக் பண்ணுறது என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பிக் ட்ரேடர்ஸோடைய புக்கிங் ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணுறோம். ஸோ பை ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம எதிர்பார்க்கறது ஒரு ஷார்ட் கரெக்ஷன். அந்த கரெக்ஷன் அடுத்த பெரிய கரெக்ஷன் செல் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ அக்ரெசிவாக மார்க்கெட் ஏறிச்சோ அதே அக்ரெசிவாக மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மார்க்கெட்டோடைய
இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் அப் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ பிப்ரவரியிலேருந்து கோல்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, கோல்டு எங்கே இருந்துன்னா இங்கே பிப்ரவரியிலேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக புல்லிஷ் மூலம் இருக்குது. சில்வரும் அதே மாதிரி பிப்ரவரியிலேருந்து நமக்கு என்னாச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இங்கேருந்து ஸ்டார்ட் அப் ஆகி கீழே வந்து போச்சு. நல்ல அக்ரஸிவ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஏரியா தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ரைஸ் பாருங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் அப் ஆன மார்க்கெட் நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. அப்புறம் ஒரு கரெக்ஷன். திருப்பி இந்த புல்லிஷ் கேண்டிலை நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த புல்லிஷ் கேண்டில் ரைஸ் பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு குட்டி கேண்டில். தென் ப்ரைஸ் கொஞ்சம் புல்லிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஞ்சம் நல்லா புல்லிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் நல்ல புல்லிஷ், அதாவது த growth ஆஃப் பையர்ஸ் இந்த மார்க்கெட்டில். தென் ப்ரைஸ் வந்து அக்கார்டிங்லி மேலே போயிட்டே இருக்குது. ஸோ அந்த கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பி மெதுவாக ப்ரைஸ் வந்து இந்த ஒரு கேண்டில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டபன் ஆச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டிலும் மார்க்கெட்டில் புல் கேண்டிலாக இருந்தாலுமே மார்க்கெட்டில் செல்லும் அட்டன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல காட்டுது மார்க்கெட்டில். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், இந்த ஷேடோஸ் வந்து நமக்கு அக்ரஸிவ் புல் மூவ் தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு புல்லிஷ் கேண்டிலுக்கு ஷேடோ கீழே இருக்கும்போது நல்ல ஒரு பை ப்ராசஸ் தானே இருக்கும் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃப்ரேமில் போய் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம டேயில் எடுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து 4th ஏப்ரல்லேருந்து இருக்குது. ஸோ ஒரு 4 ஹவரில் போயிட்டு ஒரு 4th ஏப்ரல்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்கு? செல் ஆயிடுக்கு, பை ஆயிடுக்கு, செல் ஆயிடுக்கு, பை ஆயிடுக்கு, செல் ஆயிடுக்கு, பை ஆகுது, செல் ஆகுது, பை ஆகுது. ஸோ ப்ரைஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையிங் அக்ரஸிவ்னஸ் இந்த இடத்துல குறையிறது தெரியும். ஸோ மார்க்கெட் செல்லா அப்படின்னா இல்லை, அக்ரஸிவ்னஸ் குறையுது. அப்போ அவங்க புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? ஸோ இன்னொரு முறை கூட மார்க்கெட் மேலே போகலாம். அந்த மூமெண்ட்டும் இதே மாதிரி ஒரு பை ப்ரெஷர் அதிகமாக இல்லாமல் கரெக்ஷன் திருப்பி எடுக்குது, இம்மிடியட் கரெக்ஷன் எடுக்குது அப்படின்னா அப்கமிங்கில் நமக்கு மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நான் வந்து வீக் சார்ட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ வீக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சேனலுடைய டாப்புக்கிட்ட இருக்குது. ஸோ 28.80. ஸோ 30 போயிடுவானா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. 30 பிரேக் ஆனால் மார்க்கெட் பயங்கரமான பைக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த சேனலுடைய டாப்பில் ப்ரைஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ரீச்டு தான், அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ 28.80 வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் திரும்பினால் ஒரு கரெக்ஷனாவது கொடுப்பான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு ஒரு பக்கம். அப்படிங்கும்போது அக்ரஸிவ் பைஸ் குறைஞ்சிருக்கனால ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அப்போ சில்வரில் நம்ம என்ன பாயிண்ட்ஸ்லாம் இப்போ வந்து நோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 ஹவர் சார்ட்டை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ 1 ஹவர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம். ஸோ கீழே இருந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை அப்படி போட்டுக்கலாம். இது வந்து 1 ஹவருக்கான ட்ரெண்ட் லைன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இப்போ இந்த ப்ரைஸ்க்குள்ள இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 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 வெஜ்ஜஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த டாப்ஸ் எல்லாம் அப்படியே நிற்கிறான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் அந்த ஸ்குவீஸ் ஆகிற பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்டான பேட்டர்னை நம்ம எடுத்துக்க வேணாம், பட் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் அப்போ எந்த லெவல்ஸ்லாம் பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27.75 இந்த சப்போர்ட் ஃபர்ஸ்ட்டு பிரேக் ஆகணுங்க. ஓகேங்களா? பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஃபால், இப்போ இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் இங்கேருந்து எப்படி மார்க்கெட் கீழே வந்துச்சோ, இங்கேருந்து இப்படி மார்க்கெட் கீழே இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ 27.75 பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது. ஸோ இது வந்து 27.20. ஸோ இந்த கரெக்ஷன் இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் மேலே போகலாம். நமக்கு ட்ரெண்ட் லைனும் ஆல்மோஸ்ட் மீட் ஆகும். ஓகே, அதையும் தாண்டி ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணி கீழே வரானா வெயிட் பண்ணணும். 26.25 அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் இது பிரேக் ஆகும்போது தான் மார்க்கெட் வந்து இது பிரேக் அவுட் லெவலாக நம்ம வச்சுக்கலாம். இங்கே தான் மார்க்கெட் உடைக்கும் போது ஒரு பெரிய கரெக்ஷன் செல்குள்ள மார்க்கெட் போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல், நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மூவ்மெண்ட் பார்த்துக்கிட்டோம்னா நாளைக்கு இது பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே நிற்கிது அப்படின்னா நாளைக்கு இந்த லெவல் சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டு கூட ப்ரைஸ் வந்து தென்
சப்போர்ட் எடுப்பானா இல்லை இந்த லெவலை பிரேக் பண்ணி கரெக்ஷன்ஸ்குள்ள போவானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் பிரேக் அவுட் லெவல். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ப்ரைஸ் வந்து 27.75 சில்வரில் பிரேக் பண்ணால் நம்ம இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் திரும்பினால் பை ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல அப்போ நான் செல் போட்டுமா அப்படின்னு தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா மார்க்கெட்டின் ஃபுல் புல்லிஷ் மூவ். ஸோ இங்கே போய் நம்ம செல் இப்போ எடுக்க வேணாம். ஓகேங்களா? கீழே வரும்போது இந்த இடத்துல பை ட்ரை பண்ணுவோம். இது பிரேக் அவுட் பண்ணானா ஒரு ஷார்ட் செல்லிங் போகலாம். 27லேருந்து 26 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு, அதாவது 27.20 பை எடுக்காமல் மார்க்கெட் பிரேக் பண்ணுது. கீழே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 27க்கு கீழே மார்க்கெட் நல்லாவே பாஸ் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து செல் ட்ரை பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங்காக தான் இருக்கும். இது மேஜரான சப்போர்ட் லெவலாக இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுக்கும். ஆனால் இது பிரேக் அவுட் ஆகுதா இல்லை இது மேஜர் சப்போர்ட்டாக திரும்ப போதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஒருவேளை ப்ரைஸ் வந்து இப்போ இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் திருப்பி இப்படி மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் வேலை செய்யாது. சப்போர்ட் லெவல்ஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த லெவலை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. திருப்பி மார்க்கெட்டில் வரக்கூடிய ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலை தான் நம்ம பார்க்கணும். ஸோ சில்வருடைய மூவ்மெண்ட் இதுதான். இப்போ இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒரு நல்ல டேர்னிங்காக கொடுக்க போறானா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு 27.27 ஃபர்ஸ்ட் பிரேக்காக நமக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ ஒரு கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதோடைய ஒரு சின்ன பையிங் மூமெண்ட்டில் வந்து ஒரு சின்ன தோய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபால் திருப்பி ஒரு அப் டவுன் அப்படி தான் இருக்குது மார்க்கெட். ஸோ இப்போ ஹையர் கையில் இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததே 2365 மார்க்கெட் போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ கோல்டு வந்து 2350லேருந்து 65க்குள்ளே மார்க்கெட் போனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் கிட்டத்தட்ட அந்த 65க்கு போன உடனே மார்க்கெட் அங்கே நின்று ப்ரைஸ் வந்து கீழே புஷ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து இதில் என்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1 ஹவரில் நமக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ப்ரைஸ் போயிட்டுருக்கு. எது வரைக்கும் அடுத்தடுத்த மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 2350. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகணும். எப்படி சில்வருக்கு 2775 அப்படிங்கிறது ஒரு பிரேக் அவுட்டாக இருக்குதோ அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து இதோடைய ஸ்விங் பாயிண்ட் என்ன, ஃபஸ்ட்டு வந்து இதோடைய ஸ்விங் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதோடைய ஸ்விங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ப்ரைஸோடைய பர்ஃபெக்டான ஸ்விங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் லோக்கும் இந்த பர்டிகுலர் ஹைக்கும் இப்போ வரும். எப்போ இந்த 50யை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டுடைய ஸ்விங் பாயிண்டாக மாறிடும். ஸோ அப்போ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே போய் முடிஞ்சிட்டு இங்கேருந்து ப்ரைஸ் இப்படி ஒரு கரெக்ஷன் வந்து பை ஆகலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பைக்காக இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50யை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான். ஓகே, இந்த 2350 மார்க்கெட் பிரேக் பண்ண உடனே நமக்கு வந்து இம்மிடியேட்டா 2335ல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இங்கே மார்க்கெட் திரும்புதான்னு செக் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல். இல்லை ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாகவே கீழே வரான் அப்படின்னா 2314 இது வந்து ரெண்டாவது சப்போர்ட் லெவல். பட் ஆனால் இது அவ்வளோ இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவல் இல்லை. ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் மார்க்கெட் நல்லா பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு தேர்டு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 2295க்கு மார்க்கெட் வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா பை சான்ஸ் கிடைக்குதான்னு பார்த்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணணும். இதே மார்க்கெட் 2260வை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2145க்கு மார்க்கெட் வந்து டிராவல் பண்ணிடுவான். இதுதான் மேஜரான சப்போர்ட் லெவல். இதுதான் ஓகேங்களா? இதுதான் இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவல். பிஃபோர் தட் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இந்த லெவல். ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த மார்க்கெட் ஒரு 50யை பிரேக் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் இந்த 60யை உடைச்சால் தான் நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் செல்குள்ளே போவான். 145 உடைக்கும் போது நல்லாவே மார்க்கெட் டீப் கரெக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்விங் பாயிண்ட் பிரகாரம் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு ப்ரைஸ் கீழே வரதுல வந்து 2335 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். இதுவுமே நம்ம செக் பண்ணணும். பட் இங்கே பிரேக் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு வேளை நிற்கலை, ப்ரைஸ் நிற்க முடியல அப்படின்னா நேராக மார்க்கெட் வந்து 2295க்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வந்துடுவான். ஸோ இங்கே செல் நம்ம பண்ண வேணாம். செல் பண்ணணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு செட்டப் இருந்தால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 50யை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வேணா இந்த டாப் அண்ட் டாப்பை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு எடுங்க.
மேக்ஸிமம் 50 பிரேக் ஆகிடும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த லெவலில் சப்போர்ட் மட்டும் எடுக்குதா அப்படின்னு செக் பண்ணி பை எடுக்கிறது பெஸ்ட். இன்ட்ராடே பேசிஸில் இருந்தால் கூட பை இருக்கலாம். இந்த செல் அப்போ தான் இவ்வளோ தூரம் வருவானே, மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பாயிண்ட் விழுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோன்றவங்க செல் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். பட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலை. கீழே பிரேக் அவுட் மார்க்கெட் வந்து 60 பிரேக் பண்ணும்போது தான் போகிற செல்லுக்கு தான் நமக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன செல் மாதிரி வந்துட்டு டக்குன்னு மார்க்கெட்டில் நியூஸ் வந்தால் 35லையோ இல்லை 14லையோ அல்லது 2295லையோ மார்க்கெட் ஸ்பீடாக வர ஸ்பீடை விட டபுள் ஸ்பீட் மார்க்கெட் மேலே பூஸ்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய டெக்னிக்கல்ஸில். நாளைக்கு லைவில் கலந்துக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.